நான் இன்னொரு வீடியோ ஒன்று செய்கிறேங்கண்ணா. என்னத்துக்குண்டா, நான் உங்களுக்கு சொன்னேங்கண்ணா, இதில் ஒரு பைப் ஒன்று எடுக்கணும் குளத்துக்குன்னு சொல்லி, நடு பக்கத்துலேருந்து ஒரு பைப் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி. சரியா, குளத்துக்கு இப்படி. சரியா, அந்த பைப் வந்து சில நேரம் இல்லை, இது எல்லாத்தையும் வெட்டிட்டு போகிறேன்டா கஷ்டமாக இருந்தா. சரியா, இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னான்டா கொஞ்சம் ஈஸி ஆகிக்கும் உங்களுக்கு. நான் இன்னொரு பிக்சர் ஒன்றைக்கி தான் நங்கினேன். இந்த பிக்சர் நாம் எல்லாம் இந்த இது நம்ம இதெல்லாம் ஒரு அலை ஒன்று வெட்டத்தானே போகிறோம். சரியா, இப்போ அலை ஒன்று வெட்டிக்குவாங்க. சரியா, இந்த அலை வந்து இந்த ரோடோட இந்த காய்ச்ச மாதிரிக்கு இந்த ரோடோட பீத்து இந்த அலைக்கு தான் பீத்து சேருது. சரியா, அப்போ இந்த அலையை வந்து சரியா இப்படி தானே வெட்டிட்டு வாருது. காட்டுறேன். சரியா, இப்போ இந்த அலையை வந்து இப்படி 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 வெட்டி வந்தா. சரியா, இப்படிதான் வச்சிருந்தேன். இதுதான் அலை, இதுதான் தண்ணி ஓடுற அலை. சரியா, இப்படி வச்சுட்டு வந்தா நாம இந்த வருது இல்லையா, இந்த லைனை இங்கிட்ட திருப்பி அந்த அலைக்கு கொண்டு போயிடணும். இப்போ அலை வந்து இங்கதான் வரும், அலை இங்கதான் இங்கே அலை. சரியா, அப்போ இந்த லைனை வந்து இங்கே அந்த அலைக்கு கொண்டு போயிடணும். ஆனால் கொஞ்சம் பனிச்சாப்பில் தான் கொண்டு போகணும். பனிச்சாப்பில் தான் கொண்டு போகணும். சரியா, பனிச்சாப்பில் கொண்டு போனால் தான் இங்கே தண்ணி ஓடும். சரியா, இந்த அலை கொண்டு போய் வந்து கொஞ்சம் நல்லா நான் தெரியுமா, அப்போ இந்த அலையில் எப்பவுமே தண்ணி ஈக்காது. சரியா, ஆனால் குளத்து தண்ணி ஈக்கும். சரியா, மற்ற இந்த அலையை வந்து சுருக்கா க்ளீன் பண்ணி விட்டுறணும். சரி, ப்ராப்ளமாக இல்லை, க்ளீன் பண்ணி விட்டுறோம். அப்போது நாம் வந்து இந்த இங்கே ஸ்விம்மிங் பூல் ஓடுது, இங்கே வச்சுக்கிறீங்க நடு துண்டிக்கிண்டு, அப்போ இங்கே தான் வந்து சேரும். சரியா, இங்கே தான் வந்து சேரும். இப்படி தான் கருப்பு கொஞ்சம் இங்கே விளங்க மாட்டேங்குது. நான் கொஞ்சம் மற்ற கலரில் எடுக்கிறேன். சரி, இங்கே தான் வந்து சேரும். சரியா, அப்போது இந்த ஆளை வந்து இந்த லைனில் தான் இங்கணும். அதே மாதிரி சரியா, நாம் ஏன்னா இந்த இங்கே இங்கே வந்து இதுலுக்கு போகக்கூடாது, ரிவர்ஸாக போகக்கூடாது. சரியா, அதுக்கு வந்து மெக்கானிக்கலாக அதுக்கு விஷயம்லாம் செய்ய இயலும். ஆனால் ப்ராக்டிக்கலாக சும்மா நேச்சுரலாக செய்கிறேன்டா இந்த அலையை கொஞ்சம் கீழே தான் வைக்கணும். சரி, அப்போ இங்கே தண்ணியெல்லாம் இந்த அலையில் ஓடும். இது சரி வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்ல மாதிரி விளங்குது எனக்கு. சரியா, அதே மாதிரி இருக்கான். இதை நான் இப்போ எந்த காட்டுண்டா, இதை வெட்டு வந்து கொஞ்சம் கவனம் வெட்டணும். ஏன் தெரியுமா, எப்படின்னா இந்த அலைக்கும் இந்த லென்த்துக்கு தானே இங்கேருந்து அது வந்து இங்கேருந்து இப்படி தான் போகணும். சரியா, குறைஞ்ச காட்டுறேன். இப்படி பீத்து இன்றுக்கா வசத்து நடு எடுத்து இன்றுக்கா பண்ணிச்சு விடணும். அப்போது இப்படி தான் வைக்கணும். இப்படிதான் அந்த அலை, இதுதான் இந்த அலையிட உள்ள ஆங்கிள். சரியா, எல்லாம் ஒரே ஆங்கிள் வைக்க வேணாம், ஒரே டெப்த்து வைக்க வேணாம். கொஞ்சம் எவ்வளோ மட்டுக்கு உள்ளுக்க வெட்டினா பரவாயில்லை. ஆனால் உள்ளுக்க வெட்டிக்கு தானே, அந்த உள்ளுக்க வெட்டு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இங்கிட்டு கீழே போகிற மாதிரி தான் நிற்கணும். அதே மாதிரி தான் இங்கிட்டு பக்கமும் சரியா இங்கே பணிஞ்சு வர மாதிரி தான் நிற்கணும். சரியா, இங்கே பணிஞ்சு வர மாதிரி தான் நிற்கணும். அதுங்க தான் நான் சொல்கிறேன். சரியா, இது வந்து இங்கே இவ்வளோ மட்டும் அவசரமாக இருந்தால் இது வந்து இங்கேருந்து பணிஞ்சிட்டு வர மாதிரி தான் நிற்கணும். சரியா, அந்த மாதிரி செஞ்சுக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ்.